வணக்கம். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து பச்சை பயிர் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கி வச்சு குக்கரில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி மூடி வச்சுருங்க. 5-6 விசில் வரணும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். 5-6 விசில் வந்துருச்சு. பாருங்கள், பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு. கலரி பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடாயில் தாளித்ததை வந்து நம்ம இதில் போட போகிறோம். சின்ன வெங்காயத்தில் அந்த ரெட் சில்லி பவுடர்லாம், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கோங்க. வதக்கிறப்பவே அது போட்டுக்கோங்க. போட்டு தாளித்ததை ஊற்றிக்கலாம். பச்சை பயிர் கடையில் ரெடி. ஹெல்த்தியான சூப்பரான பச்சை பயிர் கடையில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.